எல்லா வீடுகளிலுமே வாரத்துக்கு 4 நாளாவது நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுருவோம். காலையில் எந்திரிச்சாலே குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ், பெரியவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக நம்ம செய்யக்கூடியது உருளைக்கிழங்கு பொரியல். அந்த உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி தான் செஞ்சாலும் டேஸ்ட்டே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? 10 நிமிஷத்தில் இந்த உருளைக்கிழங்கு பொரியலை செஞ்சிடலாம் வாங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணினதுக்கு அப்புறமா தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ்களாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கடுகு உளுந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து ஜீரகம் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம சேர்த்ததும் கருவேப்பிலை ஒரு 2 கொத்தளவு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அந்தளவுக்கு நமக்கு வாசமாக இருக்கும், சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து உப்பு எதுவும் இன்னும் நம்ம சேர்க்கல. கொஞ்சம் ஆயில் எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா இது போல் கலந்து விட்டுக்கலாம். இப்படி கலந்து விடும்போது நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாது. உடனே உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் போடுறதால தான் உருளைக்கிழங்கு நமக்கு ஒட்டிக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து இதையும் சேர்த்து கொஞ்சம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி நம்ம போட்டதுக்கு அப்புறமா கிண்டாமல் விட்டுட்டோம்னா உருளைக்கிழங்கு ஒன் சைடு வேகும், எல்லா உருளைக்கிழங்கும் ஒட்டிக்கிறோம். டேஸ்ட்டு நமக்கு சுத்தமாக நல்லா இருக்காது. அப்புறம் நீங்கள் என்ன தான் மசாலா போட்டாலும் டேஸ்ட்டாகவே வராது. இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது 2 மட்டும்தான் போடணும். வேறு எந்த ஒரு மசாலாவுமே இதுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணக்கூடாது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது ரொம்ப ரொம்ப சுலபமாக எப்படி தனித்தனியாக பிரிஞ்சு வருதுன்னு. இதே பக்குவத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கூட ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது. நமக்கு ரொம்ப சூப்பராக தனித்தனியாக வரும் உருளைக்கிழங்கு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் வேகணும். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு நல்லா மூடி விட்டுடலாம். குறைவான தீயில் வச்சு தான் எப்போவுமே பொரியல் செய்யணும். அதுவும் உருளைக்கிழங்குக்கு அதிகமான தீ வச்சிடாதீங்க. அப்புறம் நமக்கு உருளைக்கிழங்கு வேகாது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்லா வெந்திருக்கு. ஆனால் லைட்டாக கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம்ல, அதோட தண்ணி லைட்டாக வடிஞ்சதால் ஒரு 1 நிமிஷத்துக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி கிண்டி விடலாம். இப்போ தண்ணி எல்லாமே நல்லா வற்றி நல்ல மொறுமொறுன்னு ரொம்ப சூப்பராக நல்லா வெந்து உதிரியாக ஒன்றோட ஒன்று கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள், தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. இந்த மாதிரியெல்லாம் நம்ம தயிர் சாதத்துக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சாதத்துக்குமே நமக்கு உருளைக்கிழங்கு சைடிஷ் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நைட்டு வடித்த சாதம் மிஞ்சி போச்சுன்னா தண்ணி ஊற்றி வச்சுருந்து காலையில் எந்திரிச்சதும் உருளைக்கிழங்கை வறுத்து நீங்கள் ஊற்றி கொடுங்க. ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம குக் வித் ஆயிஷாவுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. பாய்.